இப்பொழுது கூட நம்ம மத்தியில் இருக்க பாஸ்டர் இயேசுதாஸ் அவர்கள், மதுராந்தகம் இயேசுதாஸ் அவர்கள் ஒரு பாடலை பாடுவார்கள். ஆண்டவர் நாமத்தை நாம் சேர்ந்து மகிமைப்படுத்துவோம். உலகத்தில் நமக்கு ஒரு சுமை, ஒரு பேர்டன், ஒரு பாரம் இருக்கும்போது ஒரு இடத்தில் நாம் இறக்கி வைத்தால் திரும்பவும் நாம் தான் அதை சுமந்து கொண்டு போக வேண்டும். ஆனால் ஆண்டவருடைய பாதத்தில் நம்முடைய பாரத்தை இறக்கி வைத்தால் மீண்டும் நாம் அதை சுமக்க வேண்டியதில்லை. பிகாஸ் இஸ் அவர் பேர்டன் பேரர். அவர் தான் நம்முடைய சுமை தாங்கி, நம்முடைய சுமையை லகுவாக்குகிறவர், நம்முடைய பாரத்தை குறைக்கிறவர், நம்மை ஆற்றி தேற்றுகிறவர். என் பாரங்கள் தாங்கிடுவார் நாதா, நீரல்லால் யாருமில்லை. என் பாரங்கள் தாங்கிடுவார் நாதா, நீரல்லால் யாருமில்லை. என் ஜீவியம் உம் கையிலே, என் ஜீவியம் உம் கையிலே. உம் பாண்டமாய் என்னை மாற்றிடுமே நாதா, நீரல்லால் யாருமில்லை. என் பாரங்கள் தாங்கிடுவார் நாதா, நீரல்லால் யாருமில்லை. காலமும் கடந்திடுதே, ஜீவியம் முடிவினை நெருங்கிடுதே. காலமும் கடந்திடுதே, ஜீவியம் முடிவினை நெருங்கிடுதே. நாதா, உம்மையே பின் செல்லவே, நாதா, உம்மையே பின் செல்லவே. கிருபை வரம் தாருமே நாதா, நீரல்லால் யாருமில்லை. என் பாரங்கள் தாங்கிடுவார் நாதா, நீரல்லால் யாருமில்லை. சோர்ந்திடும் வேளையிலே சார்ந்து நான் உந்தனில் நின்றிடவே. சோர்ந்திடும் வேளையிலே சார்ந்து நான் உந்தனில் நின்றிடவே. நாதா, உந்தனின் பலனை தந்து, நாதா, உந்தனின் பலனை தந்து விலகாமல் காத்திடுமே நாதா, நீரல்லால் யாருமில்லை. என் பாரங்கள் தாங்கிடுவார் நாதா, நீரல்லால் யாருமில்லை. என் பாரங்கள் தாங்கிடுவார் நாதா, நீரல்லால் யாருமில்லை. என் ஜீவியம் உம் கையிலே, என் ஜீவியம் உம் கையிலே. உம் பாண்டமாய் என்னை மாற்றிடுமே நாதா, நீரல்லால் யாருமில்லை. என் பாரங்கள் தாங்கிடுவார் நாதா, நீரல்லால் யாருமில்லை.